மெடிக்கல் கோடிங்ல இருக்கக்கூடிய டிமாண்ட், அதாவது மெடிக்கல் கோடிங் வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய டிமாண்டை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்லா டெக்னாலஜிஸ். ஸோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமான டிமாண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. யூஎஸ்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் வந்து இப்போ ஜென்ரலாகவே இந்தியன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் அதோட ஜாப் மார்க்கெட் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 8% ஆஃப் க்ரோத் எவ்ரி இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 2032 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் நான் படித்தேன்னா என்ன போஸ்டில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றது, அதுக்கப்புறம் நம்ம அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு மெடிக்கல் கோடிங் ட்ரெயினிங்காக ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் கோடராக மாறுவீங்க. ஸோ 1 year மினிமம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 1.5 to 2 years, 1.5 to மேக்ஸிமம், மினிமம் 1 to மேக்ஸிமம் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் கோடிங்கில் இருந்ததுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் கோடராக ஆனதுக்கப்புறம் உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோடர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மெடிசனில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கார்டியாலஜி, எமர்ஜென்சி, யூராலஜி, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சர்ஜரி. ஸோ இதில் வந்து ஸ்பெஷாலிட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி கோடிங்கில் வந்து நீங்கள் வெல் வேர்ஸ்டாக இருக்கணும், நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்போ இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மெடிக்கல் கோடராக இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கோடிங் கற்றுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோடர் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்க கோடிங் பண்ணுவாங்க, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ரிப்போர்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, ஸோ கோடிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, ஆடிட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து கோடிங் ஆடிட்டர் ஆர் குவாலிட்டி அனலிஸ்ட். ஸோ அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினர், கோடிங் ட்ரெயினர். நீங்கள் நல்ல வெல் வேர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங் ட்ரெயினராக உங்களை வந்து கம்பெனிஸில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் டைரக்டர், ஸோ டைரக்டராக வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும் இருக்குது. ஸோ கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக உங்களை வந்து ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டில் உங்களை வந்து டைரக்டராகவோ இல்லை வைஸ் பிரசிடென்டாவோ விபியாவோ அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட். ஸோ இதனால தான் இதுக்கான டிமாண்ட் இப்போ அதிகமாகிட்டே போகுது. இந்த மெடிக்கல் கோடிங்கில் டிமாண்ட் இன்னும் அதிகமாகிட்டே போகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஒரு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அதில் சில சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இனி வரும் அப்கமிங் வீடியோஸில், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம என்ன படித்தா அதை பற்றி என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் பற்றின டீட்டெயில்ஸை கண்டிப்பாக சொல்லுவேன்.